இயற்கையிலே சின்ன வயதிலேருந்து இயற்கையில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக இந்த கண்டல் தாவரங்களை விசேஷமாக இலங்கையில் இப்பொழுது கண்டல் தாவரத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல்கள் இதை அழிவு இதுகளை கருத்தில் கொண்டு இது சம்பந்தமாக நான் தேட போன வகையில் தமிழ் மொழி மூலமான எந்த ஆவணங்களும் எனக்கு கிடைக்கல. அது எனக்கு ஒரு பெரிய உறுத்தலான விஷயமாக இருந்தது. இதை தமிழ் பேசும் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இதை அந்த தாவரத்தில் முக்கியத்துவத்தை பற்றி அறியறதுக்காக வேண்டி நான் ஒரு தமிழ் மொழி மூலமான ஒரு நூலை உருவாக்குவோன்னு சொல்லி போட்டு நானாக ஒரு 2 வருஷம் இந்த முயற்சியின் காரணமாக கண்டலும் சூழலுங்கிற ஒரு நூலை நான் வெளியிட்டேன். இதை ஏன்னே வெளியிட்டேன்னு சொன்னால், இந்த கண்டல் தாவரங்கள் இப்போ உள்ள இந்த சூழல் மாசடைஞ்சு கொண்டு போகிற இந்த காலத்தில் உயிரினங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற அந்த சூழல் மாசுங்கிற அந்த விஷயத்தை வச்சு இதை ரீகவர் பண்ணுறதுக்கு அதை மீளாக்கம் செய்கிறதுக்கு ஒரே வழி தான் தாவரங்களை நட்டுறது. தாவரங்களை நட்டி இந்த ஒக்சிஜன் அளவை கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைச்சி ஒக்சிஜன் அளவை கூட்டுறது. இந்த கண்டல் தாவரங்களை வளர்க்குறது, கண்டல் காடுகளை உருவாக்குறது, இதை பாதுகாக்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குது. இதனால தான் இப்போ உலக லாப ரீதியில் பெரிய தனவந்த நாடுகள் கூட இதுக்காக பாரிய தொகையான பணங்களை செலவழிக்கிறாங்க. இந்த கண்டல் தாவரங்களை மீள்நடுக செஞ்சு இந்த கண்டல் காடுகளை உருவாக்குறதுக்காக. அதோட இந்த மீனவர்களோட வாழ்வாதாரத்திலையும் இது ரொம்ப முக்கிய பங்காற்று. மீன்கள்ட இறால்கள் நண்டு இதுகள்ட உற்பத்தியிலையும் இது நிறையவே பொருளாதாரத்துக்கும் பங்களிப்பு செய்து. இவ்வாறு சொல்லி கொண்டு போனால் நிறையவே சொல்லலாம். அந்த கண்டல் தாவரங்களுக்கு மனிதர்களுக்குள்ள நன்மைகள் சூழலுக்கு எந்த அளவு இது எங்களுக்கு நன்மை செய்தோ அதே அளவு பொருளாதாரத்துக்கு நிறையவே இந்த தாவரங்கள் இது பண்ணுறது. அதனால் இதை